வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உங்கள் அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன். நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது 9 சுண்டல். ஆனால் கதை 10 நாள் வருதில்ல. அந்த விஜயதசமி அன்னைக்கு என்ன ஆச்சுங்கிறது தான் இப்போ சொல்லணும். என்ன, எல்லா ராட்சசனையும் ஒரு வழியாக ஒழிச்சு கட்டிவிட்டு அம்பாள் என்ன பண்ணுறா, நான் எதுக்காக இப்படி ஆவிர்பவித்தேனோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் எதுக்காக இப்படி உருவம் எடுத்தேனோ வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூலாயுதத்தை பரமேஸ்வரன் கிட்ட கொடுத்துட்டா, சக்கராயுதத்தை விஷ்ணு கிட்ட கொடுத்துட்டா, இவர்கிட்ட கமண்டலத்தையும் அச்சமாலையும் கொடுத்துட்டா பிரம்மா கிட்ட. இந்திரா, இந்தா உன்னோட நீ கொடுத்த வஜ்ரம் அப்படின்னு எல்லாருடைய ஆயுதங்களையும் கொடுத்துட்டு எல்லாருடைய முகத்துலேயும் அவளுடைய தேஜோமயமான அந்த உடம்பு என்னாச்சுன்னா அந்த மேனியில் இருக்கிற தேஜஸ் ஒத்தொத்தொரு முகத்துக்குள்ளேயும் போயிடுச்சு. எப்படி ஆரம்பத்தில் ஒத்தொத்தொரு முகத்திலேருந்து ஒளியாக வாங்கிக்கிட்டு ஒரு பெண்ணாக வந்தாலோ அவங்களுக்கு அந்த சக்தியை திருப்பி கொடுத்துட்டா. பழையபடி அவங்களுடைய படைத்தல், காத்தல், அழித்தல் அந்த வேலையெல்லாம் செய்ய போகலாம் அப்படின்னுட்டு இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற சுண்டல் என்னன்னு கேட்டால் கலவை சுண்டல். இப்போ தான் நான் நவதானியம்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் 9 விதமான பருப்பு போட்டு தான் இது செய்யணும். நான் கலவை சுண்டல்னு ஏன் போட்டேன்னா, நவதானியத்தில் எள்ளெல்லாம் உண்டு, கொள்ளெல்லாம் உண்டு, கொள்ளு சுண்டல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. ஆகையினால் எனக்கு பிடிச்ச பருப்பு சுண்டல்லாம் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு புதுமை இருக்கணும்ல. பொண்ணுத்தாய் ஒன்று செய்கிறான்னா ஏதோ நம்ம கற்றுக்கிடணுன்னுட்டு. இது என்ன தெரியுமா? கருவேப்பிலை பொடி. நான் வீட்டிலையே செஞ்சது. எப்படி செஞ்சேன்னு கேட்குறீங்களா? இந்த முத்து பேச்சு நிறைய கருவேப்பிலை ஒரு நாளைக்கு வாழ்ந்துட்டா சந்தையிலேருந்து. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் நல்லா கழுவி ஒரு துணியில் போட்டு நல்லா தொடச்சிப்புட்டு வெறும் சட்டியில் போட்டு வரட்டு வரட்டு வரட்டுன்னு செஞ்சதில் இப்படி சுருங்கி போயிடும். இப்படி பார்த்தீங்களா, சரசரன்னு ஆயிடும். இதை என்ன செய்யணும்னா, எல்லார் வீட்லேயும் இப்போ மிக்சி இருக்குது. மிக்சிக்குள்ளே போட்டு வழுமூண நல்லா பொடி ஆக்கிட்டு அதை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு, எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது அதுக்குள்ளே வச்சுருங்க. இப்போ கருவேப்பிலை இல்லையா, கருவேப்பிலை இல்லை, யார் போய் வாங்கிறது? ஒன்றும் வேண்டாம், இந்த பொடியை தூக்கி அம்பிட்டு போட்டால் போதும். அப்புறமா இன்னொரு சூட்சுமாக ஒன்று வச்சுருக்கேன். இது என்ன தெரியுமா? பச்சை மிளகா பொடி. பச்சை மிளகா பொடி எப்படி அப்படின்னு கேட்டால், நம்ம ஃப்ரிட்ஜு பொட்டியில் பச்சை மிளகாலாம் வாங்கி போட்டுருவோம். அப்புறம் அது பக்கத்தில் தக்காளி இருக்கும். அப்புறம் இங்கே பையாக நம்ம காய்கறியெல்லாம் போட்டு அதில் வச்சுருப்போம். இந்த பச்சை மிளகா நம்ம இன்னும் ரொம்ப பயன்படுத்த மாட்டோம் இல்லைங்களா? இப்படியே இருக்கும். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதில் இருக்க ஈரச்சத்தெல்லாம் போய் பச்சை நிறத்தில் இருக்கும், ஆனால் காஞ்சு போயிடும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உடனே என்ன செய்வீங்க? பச்சை மிளகா காஞ்சு போச்சு அப்படின்னு கொண்டு போய் தூக்கி போட்டுருவீங்களா? சாமி, அப்படிலாம் செய்யாதீங்க. அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இந்த மாதிரி வெறும் சட்டியில் கலர் மாறக்கூடாது, நிறம் மாறாத பச்சை மிளகாயை அப்படியே சூட்டில் வறுத்துட்டு அதையும் உங்கள் மிக்சியில் பொடிச்சிட்டிங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ ஒரு சிட்டிகை, ஆனால் அது பயங்கர காரமாக இருக்கும். ஏன்னா அந்த மிளகாவோட சத்து அம்புட்டும் இதில் இருக்குது. நான் இதெல்லாம் ஏன் செஞ்சு வச்சிட்ருக்கேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு தரமும் கடைக்கு ஓட முடியாது. எல்லாத்தையும் பொடியாக வச்சுக்கிட்டோம்னா, இப்போ காப்பியே புருன்ல குடிக்கிறோம், சும்மா வெந்நீர் ஊற்றுறோம், குடிச்சிடுறோம்ல, டிக்காசனா போடுறோம் சில பேர். அந்த மாதிரி எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சிட்ருக்கிறேன். இது என்ன தெரியுமா? சீரகத்தை நல்லா செவக்க வறுத்து பொடிச்சு வச்சுட்டாக்க இது நல்லா சீரணமாகும். சீரகம்னு அதுதானே பேர் வச்சுருக்குறாங்க. என்கிட்ட கேட்டாங்க இது என்னன்னுட்டு. நம்ம ஊர்லெல்லாம் என்ன செய்வாங்க, நல்ல வெயில் அடிக்கிற பொழுது மாங்காயை சின்னதாக சீவி ஓட்டில் ஒரு முரத்தில் போட்டு காய வச்சுருவாங்க. மாவத்தல் அப்படிம்பாங்க. இந்த மாங்காய் வத்தல்லாம் நல்லா காஞ்சிடும். கொஞ்சம் ஈரம் இருந்தால் அதை போட்டு புளிக்குழம்பு பண்ணலாம். அந்த காஞ்ச மாவத்தலை எடுத்து நல்லா உரலில் போட்டு இடின்னு இடிச்சிங்கன்னாக்கா புளிப்பாக அந்த மாங்காய் வாசனையோட மாவத்தல் பொடி. ஆனால் நீங்கள் கடையில் போய் மாவத்தல் பொடின்னா அவங்க உங்களை இறங்க பார்ப்பாங்க. அம்ச்சூர் அப்படிம்பாங்க. அங்கணும் ஆம்ச்சூர் மாங்காய் பொடி. நம்ம தமிழில் சொல்கிறோம்ல மாவத்தல் பொடி, புரியாது. ஆம்ச்சூர் இதுதான்.
எதுக்கு இப்போ ஒரே பொடி பொடியாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்க, இந்த சுண்டலுக்கு நீங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டால் மாளாது. அப்போ எத்தனைன்னு பச்சை மிளகா போடுவீங்க? இது எல்லாத்தையும் சேர்த்து செய்கிற பொழுது காரம் இருக்கணும், புளிப்பு இருக்கணும், உப்பு இருக்கணும். இதுக்கான எலுமிச்சம்பழம் வேண்டாம். ஏன் தெரியுமா? நம்ம ஆம்ச்சூர் பவுடர் போட்டு விடுறோம். ஆக இப்போ நான் செய்ய ஆரம்பிச்சிருவோமா? என்ன சுண்டல்னு சொன்னேன்? கலவை சுண்டல் அல்லது 9 வித பருப்பு சுண்டல். இல்லை, அதை விட கலவை சுண்டல் நல்லாயிருக்கு. தேவையான பொருட்கள்: சிகப்பு காராமணி வேக வச்சது, நிலக்கடலை வேக வச்சது, கருப்பு உளுந்து ஊற வச்சு வேக வச்சது, கொண்டக்கடலை வேக வச்சது, வெள்ளை காராமணி வேக வச்சது, வெள்ளை கொண்டக்கடலை வேக வச்சது, பாசிப்பயிறு வேக வச்சது, வேக வச்ச மொச்சப்பருப்பு, வேக வச்ச பாசிப்பருப்பு, தேங்காய், மாங்காய், மிளகா வத்தை, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயம், சுக்கு பொடி, உப்பு, நல்லெண்ணெய். இப்போ அதை செஞ்சுருவோமா? கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி, அதே தான் சின்ன ஸ்பூனால் நான் ஒரு 3 தான் போடுறேன். முதல்ல கொஞ்சம் பெருங்காயம். பெருங்காயம்னா 2 அர்த்தங்க. பெரிய சரீரம் அப்படி கூட அர்த்தம். ஆனால் பெருங்காயமாக இருக்கிறோன்னா காற்று போக வைக்கணும்னாக்கா இதுதான் லாயக். இப்போ இதில் கடுகையும் போட்டுட்டு, கடுகு வெடிக்கவும் உளுத்தம்பருப்பு செவக்கட்டும். கண்ணுக்கு அழகாக இருக்கணும்னது ஒரு 4 மிளகா வத்தல். காரத்துக்கு தான் பச்சை மிளகா பொடி இருக்குல்ல. இந்த பாருங்க, அந்த காலத்துலலாம் இந்த ஃப்ரிட்ஜு கிட்ஜெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ இவ்வளோ வசதி இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். கருவேப்பிலை பொடி, பச்சை மிளகா பொடி எல்லாம் பொடி பொடியாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா என்றைக்கும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஒன்றுமில்லை, மோரில் முட்டூண்டு கருவேப்பிலை தூளை போட்டுட்டு, உப்பை போட்டு, பெருங்காயத்தை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செவந்துருச்சா? இப்போ இத்தை போட்டு ஒரு கிண்டி, சிவப்பு காராமணியும் நிலக்கடலையும் போட்டிருக்கேன், வெள்ளை கொண்ட கடலையும் போட்டிருக்கேன். இது எல்லாமே உப்பு போட்டு வேக வச்சது தான். இது கருப்பு உளுந்து, முழு உளுந்து. கருப்பு உளுந்து அது கருப்பு தங்கம்னு சொல்லணும். ஏன் தெரியுமா? இட்லி தோசைக்கு கூட நீங்கள் கருப்பு உளுந்து போட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இனி கொண்டக்கடலை, வெள்ளைக்காராமணி, இன்னும் பாக்கி வேக வச்ச மொச்சப்பருப்பு, அந்த பருப்பு எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு, பாசிப்பயிறு, கொஞ்சம் நல்லாவே அடுப்பை எரிய விட்டுட்டு, இப்போ இதில் இப்போ தான் நாம் போட போகிற விஷயம்லாம் இருக்குது. இந்த கருவேப்பிலை தூளை அப்படி தூவி விட்டுறணும். இதுதான் அந்த சும்ப நிசும்பம் மாதிரி பொல்லாத பய. பச்சை மிளகா பொடி, உப்பு இன்னும் கொஞ்சோண்டு நான் போட்டுக்கலான்னு தான் தோணுது. அது அரை உப்புன்னா எவ்வளோ போட்டாலோ தெரியல. இருக்கட்டும். கையோட இந்த ஆம்ச்சூர் பொடி, எலுமிச்சம்பழம் பிழியல, அதனால இந்த ஆம்ச்சூர் பொடி, மாவத்தல் பொடியும் போட்டு, அன்றைக்கி ஒரு நாளைக்கு செய்கிற போது நம்ம மிளகா வத்தலும் உளுத்தம்பருப்பு எள்ளெல்லாம் பொடிச்சு போட்டோம்ல, அது வேற மாதிரி பொடி, இது வேற மாதிரி பொடி.
வறுத்து பொடிச்ச ஜீரக பொடி, இதுதானே முக்கியமாக போடணும். இப்போ போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை அமுத்திப்பிட்டு அதில் தேங்காய் மாங்காய் ரெண்டையும் போட்டுட்டு அப்படி கிண்டி விட்டோம்னா கலவை சுண்டல் தயாராகிடுச்சு. நான் இதுக்கு கருவேப்பிலை பொடியாக போட்டுட்டேன், பச்சை மிளகா பொடியாக போட்டுட்டேன். அதனால கொத்தமல்லியை போடலை. ஏன்னு கேட்டால் இதெல்லாமே நல்லா இருக்குது, எல்லா பொடியும் போட்டு அழகாக இருக்குது. வழக்கம் போல் நம்ம கொலுபொம்மை மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வச்சு படைச்சிட்டு தான் உங்களுக்கெல்லாம் தருவேன். டா ஆத்தா, இம்புட்டு நாளும் நல்லபடியாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்டலாக காட்டி செய்ய வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு புரிய வச்சு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தியே ஆத்தா. திருப்பியும் நவராத்திரி வரணும், அதே போல் இன்னும் ஏதாச்சும் நான் அவங்களுக்கு சொல்லி தரணும், எல்லா மக்களையும் நல்லா வைக்கணும், நீங்கள் 2 பேரும் என்னென்னைக்கும் நல்லா இருக்கணும். இளமை மாறாத ஒரு கப்பல் பாருங்கள், எம்பிட்டு நல்லா இருக்கிறாங்க. இந்த பொம்மைகள் போல் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா சிறப்பும் இருக்கணும். எப்போ காதில் வாங்கிக்கணுமோ அப்போ வாங்கிக்கணும், வேண்டாது போது நாமளே பொம்மை மாதிரி இருக்கிறது நல்லது, சண்டை சச்சரவு வராதுன்னுதே. ஆக மொத்தம் இந்த கலவை சுண்டல் தயாராகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் நவராத்திரி ரொம்ப சிறப்பாக என்னோட கொண்டாடினதுக்கு பொண்ணுத்தாயி மனமார்ந்த என்ன சொல்லணும், தேங்க்ஸ்ன்னு சொல்லணுமா இல்லை நன்றின்னு சொல்லணுமான்னு தெரியல. ஆக மொத்தம் என் பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திடுறேங்க. வணக்கம்.